வெல்கம் பேக் டு டெக்கிமெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளேஸ்டேஷன் வீட்டா கேம் சீரிஸில் பார்க்க போகிற கேம் கன் ஹவுஸ். கன் ஹவுஸ் வந்து ஒரு ஃபசில் பேஸ்டு டவர் டிஃபென்ஸ் கேம். இந்த கேம் வந்து டெவலப் பண்ணவங்க நெக்ரோசாஃப்ட். இந்த கேம் வந்து பப்ளிஷ் பண்ணவங்க லிமிட்டட் ரன். இந்த கேம் வந்து இனிஷியலாக வந்து மொபைலில் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. மொபைலில் iOS ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேமிங் கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ்டேஷன் வீட்டா, நிண்டெண்டோ ஸ்விட்ச், ப்ளேஸ்டேஷன் 4 கூட இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. விண்டோஸ் பிசியில் வந்து ஸ்டீம் லைப்ரரி வழியாக இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கேமில் வந்து உங்களுக்கு பெரிய ஸ்டோரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் உங்களுடைய ஹவுஸை வந்து ஏலியன்ட்டை வந்து காப்பாற்றணும். காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்து இந்த கேமில் ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேஸ்டு பசில்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த பசிலை வந்து சால்வ் பண்ணி உங்களுடைய கன்னை வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் டைம் அப் ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அந்த கன்னை யூஸ் பண்ணி வர ஏலியன்ஸை வந்து நீங்கள் ஷூட் பண்ணணும். அதுதான் இந்த கேம். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹேண்ட்ரான் விஷுவல்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸை வந்து நியான் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கேம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேம் கூட. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கன் ஹவுஸு ப்ளேஸ்டேஷன் வீட்டா நார்த் அமெரிக்கன் ரிலீஸ். இந்த கேம் வந்து பப்ளிஷ் பண்ணவங்க வந்து லிமிட்டட் ரன். ஸோ இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு லிமிட்டடு ரன் கேம். நீங்கள் வந்து இந்த கேம் வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா கூட நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோடபுள் வெர்ஷனாக தான் இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கல் ஃபார்மில் இந்த கேமை வாங்கணுன்னா நீங்கள் வந்து ப்ளேஸ்டேஷன் வீட்டில் வந்து மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். இந்த கேம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4000 to 5000 வரும். ஏன்னா வந்து இது கொஞ்சம் ரேரான கேம். ஸோ இந்த ஃபிசிக்கல் வெர்ஷன் நீங்கள் வாங்குறது வந்து கஷ்டம். நீங்கள் சாஃப்ட்வேர் வெர்ஷன் வாங்குறது ரொம்ப சீப்பாக இருக்கும். நீங்கள் சாஃப்ட்வேர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 400 500 கூட உங்களுக்கு மொபைல்ஸ்லேயே வந்து இந்த கேமை வந்து வாங்கி ப்ளே பண்ண முடியும். இது வந்து கலெக்டருக்கான எடிஷன். ஸோ கலெக்டர் எடிஷன் வந்து எப்பவுமே வந்து காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த கேம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக செல் ஆகிட்டுருக்கு. வாங்க நம்ம ப்ளேஸ்டேஷன் வீட்டால் இந்த கேமை ப்ளே பண்ணி இந்த கேமோட கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம கேம் ப்ளேக்கு போயிடலாம். இந்த கேம் வந்து யூனிட்டியில் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. மெனுஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கிராஃபிக்கில் எல்லாமே வந்து நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ளே கன் ஹவுஸ் இருக்குது. இது வந்து மெயின் ஸ்டோரி. இதில் வந்து ஹார்ட்கோர் மோடு இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஸ்டேஜஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், மெடல்ஸ் வாங்கணும், அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஹார்ட்கோர் மோடில் விளாண்டுக்கலாம். ஸ்டோர் இருக்குது. ஸோ ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ராகன் கன், பென்குயின் கன் இருக்குது, ஸ்கல் கன் இருக்குது. ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி வந்து நமக்கு நல்ல ஹெல்த்தை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி நம்ம ஆர்மரியும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேஷில் கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த 3 கன்று வந்து அவைலபிளாக இருக்குது. ஆப்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ செட்டப் இருக்குது, ஹெல்ப், கிரெடிட் இருக்குது, அபவுட் இருக்குது. இது வந்து ரொம்ப பெரிய ஆப்ஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம டிஃபால்ட்டாக மியூசிக் அண்ட் எஃபெக்ட்ஸை வந்து நம்ம செஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஹெல்ப், கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து மெசேஜஸ் தான். அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸ்டாட்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பெஸ்ட்டு ஹார்ட்கோர் ஸ்கோர்ஸ் வந்து இதில் காட்டுது. உங்களுடைய ஃபேவரட் கன் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் எவ்வளோ பிளாக்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நம்ம ப்ளே கன் ஹவுஸில் போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேவாக பிரிச்சிருக்காங்க. ஸோ மல்டிபிள் டேஸ் வரும். டேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூன் இருக்கும், டஸ்ட் இருக்கும், நைட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வந்து டே 1லேயே போயிடுவோம். டே 1ஓட டஸ்க்கு போயிடும்.
இந்த கேமை நீங்கள் ப்ளேஸ்டேஷன் வீட்டா கன்சோலையோ இல்லை மொபைலையோ விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதில் டச் ஸ்க்ரீன் இருக்கனால நீங்கள் அதை டச் பண்ணி இந்த பிளாக்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக சேர்க்கலாம். நான் வந்து ப்ளேஸ்டேஷன் 4 கண்ட்ரோலரில் இந்த கேம் வந்து விளையாண்டுருக்கேன். ப்ளேஸ்டேஷன் 4 கண்ட்ரோலரில் டச் ஏரியா இருக்குது. அந்த டச் ஏரியா யூஸ் பண்ணி நான் இங்கே விளையாடுறனால எனக்கு கொஞ்சம் இந்த பிளாக்ஸை வந்து சேர்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது ஒரு டவர் டிஃபென்ஸ் கேம். நீங்கள் பிளான்ட்ஸ் வெர்சஸ் ஜாம்பி நீங்கள் விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேம் அதே டைப்பான கேம் தான். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு கன்ஸ் இருக்குது, ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் பிளாக்ஸை வந்து சேர்த்தி உங்களுடைய கன்னில் வந்து நீங்கள் கன் பவுடரை வந்து நீங்கள் போட்டுக்கிறீங்க. நீங்கள் எந்தளவுக்கு பிளாக்ஸை வந்து நீங்கள் பெருசாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் கன்று வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபயர் பண்ணுறப்போ வந்து உங்களுடைய கன்னை வந்து நீங்கள் எதை ஆக்டிவேட் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து எனிமீஸ் வந்து எந்த பக்கம் அதிகமாக இருக்காங்களோ அந்த பக்கத்தை நோக்கி தான் நீங்கள் ஷூட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து மேலே ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிளாக்ஸை வந்து நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேட்சஸ் ஃபவுண்ட் ஆகும். ஸோ மேட்சஸ் ஃபவுண்ட் ஆனால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கிடைக்கும். இந்த கேம் வந்து ஈஸி டு பிக்கப். ஸோ நீங்கள் மொபைல் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இல்லை ப்ளேஸ்டேஷன் வீட்டா கன்சோல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது வெளியே போய் வெயிட் பண்ண டைமில் நீங்கள் குயிக்காக எடுத்து இந்த கேமை வந்து ப்ளே பண்ணிட முடியும். ஏன்னா இந்த கேமை நீங்கள் விளையாடுறது வந்து நீங்கள் அதிகமாக வந்து பிரெயினை யூஸ் பண்ணி டைமை ஸ்பெண்ட் பண்ணி விளையாடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு 5-10 மினிட்ஸில் இருந்தால் கூட பிரேக் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த கேமை ப்ளே பண்ண முடியும். நெக்ஸ்ட் வே வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ டே 1ல் வந்து நைட்டு. நீங்கள் ஸ்டேஜ் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும், டிஃப்ரெண்ட் கன்ஸ் வரும், அதேமாதிரி டிஃப்ரெண்ட் எனிமீஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளவு பிளாக்ஸை வந்து ஒரு கன்னில் கொண்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு கன்று வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் ஃபயர் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து ஏலியன்ஸு வந்துட்டாங்கன்னா உங்களுடைய ஹார்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை மேலே வந்து நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ எப்போல்லாம் வந்து ஏலியன்ஸ் வந்து என்ட்ரு ஆகிறாங்களோ அப்போல்லாம் வந்து ஹார்ட்ஸ் வந்து இதில் குறையுது. நீங்கள் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடி உங்களுக்கு கேட்டு வந்து சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிறனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கன்னை லோட் பண்ணுறதா, எந்த சைடு கன்னை லோட் பண்ணுறது, எந்த சைடு வந்து ஃபியூச்சர்ஸ் லோட் பண்ணுறது, என்ன டைப் ஆஃப் கன்னை லோட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து எனிமீஸ் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துல கன்னை லோட் பண்ணால் தான் உங்களால் ஷூட் பண்ண முடியும்.
நம்ம இந்த வேவும் வந்து நம்ம சக்ஸஸ் ஆக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து கேம் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனிமீஸ் வரும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கன்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதோடைய பவர் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 2000 இருக்குது. ஸோ 2000க்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஹார்ட்ஸ் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம 1800 நம்ம ஆட் பண்ண முடியும். நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த ஹார்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது மூலிமா, ஹீலிங் ஆட் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து கேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம டை ஆகாமல் ஃபுல்லாக வந்து நம்மளால் விளாட முடியும். நீங்கள் அதேமாதிரி ஆர்மர்ஸை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எதை வந்து எக்யூப் பண்ணணும், நீங்கள் சம் கேஸ் வந்து நீங்கள் வந்து செல் பண்ணணுன்னா கூட நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம், அதில் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கன் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் போய்ட்டு நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்துக்கலாம். ரீஃபண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மணி திரும்ப வந்துடும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் மற்ற கன்ஸை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் மைண்டை யூஸ் பண்ணி விளையாடணுங்க அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த க்யூபை வந்து சேர்த்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணாவே போதும். இதோடைய கிராஃபிக்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸு, மியூசிக்லாம் வந்து கூட ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் வந்து நீங்கள் ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கேமில் விளையாடப்போ கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டெக்கிமார்க் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ்.